இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தானா நடந்த விஷயம் எல்லாம் நந்தினிக்கு கரிகாலன் ப்ரோ மேல இன்னும் அதிகமான வெறுப்பை கொடுத்திருக்கு. அருள் ப்ரோ வானதி அவருக்கு துரோகம் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காரு. அது தப்புன்னு அவருக்கு புரிய வச்சாலே போதும். வானதியை அவர் ஏத்துக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு அருள் ப்ரோ விவசாயத்துல ஜெயிச்சு அவருக்கு வேலை கிடைச்சா மட்டும்தான் அந்த வேலை கிடைக்க காரணம் வானதின்னு நம்புவாரு. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும்னா முதல்ல கரிகாலன் ப்ரோக்கு நந்தினி மேல காதல உண்டாக்கணும். கரிகாலன் ப்ரோ குடும்பத்துக்காக இல்லாம தனக்காக நந்தினி கூட வாழணும்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் அருள் ப்ரோ ஜெயிக்கணும், அவருக்கு உண்மை தெரியணும். ஓகே, இதெல்லாம் பண்ணி இந்த 2 ஜோடிகளை ஒண்ணு சேர்ப்போம். உனக்கும் உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மத்த பொண்ணுங்களுக்கும் அந்த மேனேஜரால பிரச்சனை வரும்போதெல்லாம் அவரு வந்து அவனை தண்டிச்சிருக்காருன்னு சொல்ற. அப்படின்னா அது எப்படி வெளியாளா இருக்க முடியும்? நிச்சயமா அவரு உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரா தான் இருக்கும். அது யாருன்னு யோசிச்சு பார்த்தா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீ நல்லா யோசி. நான் கிளம்புறேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னை காப்பாத்துனது கண்டிப்பா கரிகாலன் ப்ரோவா தான் இருக்கும். அவன் தான் உன்னை காப்பாத்துனான்னு சொன்னா நீ கண்டிப்பா நம்ப மாட்ட. அதனால நீயே கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கோ. அப்பவாவது நீ அவனை புரிஞ்சு ஏத்துப்பன்னு நம்புற. சந்தியா நீ சொல்லிட்டு போனது கரெக்ட் தான். என்னை காப்பாத்துன அந்த முகம் தெரியாத ஆள் கண்டிப்பா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரா தான் இருக்கணும். யாரா இருக்கும்? சரி, ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ, சொல்லுடி நந்தினி, எப்படி இருக்க? ஓகேடி. ரோஹிணி, அன்னைக்கு நம்மள காப்பாத்துனவர் யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையேடி. ஏன்? அவரு ஒருவேளை நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறவரா இருப்பாரோ? அப்படி இருந்தா அது யாரா இருக்கும் ரோஹிணி? எனக்கு தெரியலையேடி. சரி, ஓகேடி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி, ஓகே. நாளைக்கு ஈவினிங்குள்ள எப்படியாவது அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்கு எங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்க? வானதி உங்க எல்லார்கிட்டயும் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்ன வானதி முழிக்கிற? என்கிட்ட சொன்னத இவங்க எல்லார்கிட்டயும் அப்படியே சொல்லு. நான் என்ன இவங்க கிட்ட சொன்னேன்? நான் இவங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. என்னம்மா, அப்படி என்ன சொல்லணும் சொல்லு. என்ன விஷயம் சொல்லு வானதி. என்னம்மா, ஏதோ சொல்லணும் கூப்பிட்டுட்டு என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்க? அவ சந்தோஷத்துல உங்ககிட்ட சொல்ல முடியாம தடுமாறுறா. என்ன விஷயம்னு நானே சொல்றேன். அருளும் வானதியும் சேர்ந்து விவசாயம் பண்ணாங்கல்ல, அவங்க நினைச்ச அளவை விட அளவுக்கு அதிகமா விளைச்சல் வந்திருக்கு. அப்படியா? இது எப்படி இவங்களுக்கு தெரியும்? விளைச்சல் அதிகமா வந்ததால அருள் ப்ரோவுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அருள் ப்ரோ வானதியை கூட்டிக்கிட்டு USA போக போறாரு. ஓ, கடவுளே முருகா.
நிஜமாவா வானதி? ஆமா பெரியம்மா, அருள் ப்ரோவோ வானதியும் யுஎஸ்ஏ போக போறாங்க. இது கன்ஃபார்ம். எங்க உன்னை இங்கேயே விட்டுட்டு அருள் போயிடுவானோ? நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்களோன்னு நினைச்சு நினைச்சு நாங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம்மா. இப்பதான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வானதி, இத கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னோட சந்தோஷத்துக்காக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை அழிக்க போறியா? இங்க பாரு, உன் வாழ்க்கை உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த மொத்த குடும்ப சந்தோஷமே உங்க 2 பேரோட கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அப்படிதான் நடக்க போறது இல்லையே. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். உன்னாலதான் அருள் ப்ரோவுக்கு வேலை கிடைக்க போகுதுங்கிற விஷயம் அருள் ப்ரோவுக்கு தெரிஞ்சாலே போதும். அவரு கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு. வானதி, அதுக்காக நீ பட்ட கஷ்டம் என்னன்றது அவருக்கு தெரியும்ல. என்ன யோசிக்கிற? நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களை சேர்த்து வைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா, வர சொல்லிருந்தீங்க. டேய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் புள்ள அருள் விவசாயம் பண்ணி விளைஞ்ச பயிர் ஒண்ணு கூட நாளைக்கு இருக்க கூடாது. எல்லாத்தையும் அழிச்சிடணும். ம், நாளைக்கு ஒரு குண்டு மணி நெல்லு கூட தேரக்கூடாது. அவ்வளவுதானம்மா. விடுங்க. விளைஞ்ச நெல்லுல தண்ணி பட்டாலே நெல்லுலாம் அழுகி வீணா போயிடுமா. நம்ம தண்ணி கூட தொழிற்சாலை சாய கழிவை கலந்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, கெமிக்கல் கலந்து மொத்த பயிரும் நைட்டோட நைட்டா கருகி மண்ணுல சாஞ்சிருமா. அறுவடையே பண்ண முடியாத மாதிரி மொத்தமும் வீணா போயிடுமா. ஆனா என்ன, சாய கழிவு பட்டதுனால மொத்த மண்ணும் மலடாயிடுமா. அப்புறம் அந்த நிலத்துல விவசாயமே பண்ண முடியாதுமா. அப்படி போனா போயிட்டு போதும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. வானதிக்கு அந்த அருணாச்சலம் தேவையில்லாம உதவி பண்ணார்ல, அந்த ஆளுக்கு இது தேவைதான். சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கோம். வீரையா, கொடுங்க. வேலையை முடிங்க. சரிங்கம்மா, நாங்க பண்ணிடுறோம்மா. வாடா.